எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. அடுத்த வாரத்தில் மூணு விஷயத்தை தான் நான் ஷேர் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஒன்று, க்ரூட் ஆயிலினுடைய கடுமையான மோசமான சரிவு. ஒரு 10% to 20% க்ரூட் ஆயிலினுடைய விலை சரிவடையணும். அதனால நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு, பொருளாதாரத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது அப்படியே காணாம போயிடணும். அதனால நம்மளுடைய மார்க்கெட் பறக்கணும். அதாவது எனக்கு 24,000 என்பது அடுத்த வாரம் ஒரு திங்கள் செவ்வாயில டச் பண்ணினாலோ, அல்லது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள 24,500 வந்துச்சுனாவோ அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் நம்மளுக்கு கிஃப்ட். அதுக்குன்னு நாளைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் ஒரு அடியா 24,500 24,000 ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேல ஏறி 24,000 நாளைக்கு ஒரே நாள்ல வரக்கூடாது. வந்துருச்சுன்னா சேகர் செத்துருவோம் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்ற மாதிரி இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கெல்லாம் ஒரே நாள்ல கும்பா பாடி விட்டுரும். வெள்ளிக்கிழமையே பயந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க இந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணவங்க. திங்கக்கிழமை ஒரு 300-400 பாயிண்ட் நிஃப்டி ஆயிடுச்சுன்னா படியூர் துண்டு தான் அவங்களுக்கு. ஸோ அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய 3 தகவல்ல முதல், க்ரூட் ஆயில் மிக கடுமையான சரிவா இருக்கணும். ஈரான் வாருக்கு முடிவுரை என்பது வரணும். எனக்கு என்னன்னா, நம்ம நிறைய பேர் பயந்துட்டோம். ஸ்டாக் மார்க்கெட்ல இதுக்கு மேல பணம் போட வேண்டாம் அப்படின்னு. போன மாதத்தினுடைய டேட்டா என்ன சொல்லுதுன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் மிக குறைவான பணம் போட்டிருக்காங்க. 40% கம்மி பண்ணி இருக்கிறாங்க பணம் போடுறத நம்ம இந்திய மக்கள் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பயமுறுத்தக்கூடிய டேட்டா. இந்த டேட்டாவை பார்த்துட்டு நம்ம பயப்படுறதை விட வெளிநாட்டுக்காரன் தான் பயங்கரமா பயப்படுவான். ஓ, இனி நாம அதிகமா விற்க கூடாதுரோ. என்னுடைய கணக்கு அப்படி. நான் போடுற கணக்கு கரெக்டாக இருந்தால் அடுத்தடுத்த வாரங்கள்ல ஒன்னா இவங்க செல்லிங்க குறைச்சு டெய்லியும் 5,000 கோடி 10,000 கோடின்னு இந்த ஃபாரினர் செல் பண்ணாம ஒரு 1,000 கோடி 2,000 கோடிக்கு செல் பண்றது, அல்லது யாருக்கு தெரியும் பையிங் சைடே திரும்பி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல எஃப்ஐஐஸ். ஏன்னா அவன் நம்மளை பார்த்து அவன் பயந்துக்குவான். ஓ, இவனுக்கு விவரம் ஆயிட்டானுடோ, ஸ்டாக் மார்க்கெட்ல பணத்தை போட மாட்டேன்றாங்க, நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு அவனே பையிங் சைடு திரும்பி வந்தாலும் வந்துருவான். ஸோ இந்த 3 தகவல்களை மட்டும்தான் நான் அடுத்த வாரம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறேன். ஒன்று, க்ரூட் ஆயிலினுடைய கடுமையான வீழ்ச்சி, அது நம்ம பொருளாதாரத்துக்கு மிகவும் உதவிகரமா இருக்கும். 2வது, ஈரான் வார் முடிவுரை. 3வது, எஃப்ஐஸ் திரும்ப பையிங் சைடு வர்றது. அதுல பாருங்க, இந்த பொண்ணுகளே இப்படித்தான் குத்துங்க எஜமா குத்துங்க அப்படின்னு. ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்கார், ராகவன் அப்படின்ற நண்பர் டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் 1,200 ஷேர்களை வாங்கியிருக்கார். அது என்னடான்னா 30,000 ரூபாய் லாஸ்க்கு போயிடுச்சு. சரி, ஓகே, 2-3 வாரத்தில் ஏதாவது நல்லபடியா ஏதாவது நடக்குமா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய துணைவியார் கமெண்ட் போட்டிருக்காங்க, சுஜித்ரா அப்படின்றவங்க. அனைமா வீட்டில் அவருக்கு டின்னு கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ, டாடா மோட்டர் கமர்ஷியல் வாங்கியிருக்க, 30,000 ரூபாய் லாஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க போல. ஆனால் பாருங்க, அவர் கரெக்டா கணக்கு பண்ணி வாங்கினாரா, அல்லது ஒரு அதிர்ஷ்டகரமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்டே எல்லா திரும்பி மேல் நோக்கி வந்தது. நிஃப்டியே 500 பாயிண்ட் பக்கம் ரெக்கவரி. அதுல இந்த டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளும் அவர் போட்ட கணக்குப்படி கீழ் ரேட்ல இருந்து ஒரே நாள்ல மிகவும் அற்புதமா மேல ஏறி வந்திருக்கான். உடனே சுஜித்ரா அவர்கள் பாத்தீங்களா, மை ஹஸ்பண்ட் எஃபர்ட், டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் ராக்கெட் ஸ்பீட் ரெக்கவரி ஆயிடுச்சு, 35,000 ரூபாய் லாஸ்ல இருந்து 11,000 ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு. நல்ல வேலை அந்த டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்டர்ல தப்பிச்சிருக்கான். எப்படி நிஃப்டி பார்டர்ல தப்பிச்சு மேல வந்ததோ அதே மாதிரி இவனுடைய ஒரு மாதத்தினுடைய சரிவு அப்படியே ஸ்டாப் ஆகி மேல் நோக்கி வந்திருக்கான். மிஸ்டர் ராகவன், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. இந்த ஸ்டாக்குக்கு என்ன நடந்தாலும் உங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆண்கள் அணி சப்போர்ட்டுக்கு இருக்கு. இதுவே மிஸ்டர் சங்கர்லிங்கம் அவர்களுடைய வீட்டில் என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு வீட்டுக்கு ஒருத்தர் மட்டுமா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, எல்லாருமே தான் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஸோ இவர் சங்கர்லிங்கம் அவர்கள் 10 லட்சம் ரூபா 3 ஸ்டாக்குகள்ல பணத்தை போட்டிருக்காரு. அது 2 வருஷமாயும் இன்னும் லாபத்துக்கு வரவில்லை. நல்ல வேலை உங்க வீட்டில் உங்களை மானிட்டர் பண்ணல. ராகவன் அவர்களுடைய வீட்டில் அவருடைய ஒவ்வொரு அசைவையும் மானிட்டர் பண்றாங்க. உங்க வீட்டில் அப்படி உங்களை யாரும் மானிட்டர் பண்ணல. இவர் அப்படி என்ன 3 ஸ்டாக்குகள் வாங்கியிருந்தாருன்னு நான் தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவரே கமெண்ட் போட்டிருக்காரு. இன்னொரு கமெண்ட்ல கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஷேர், அது ஒரு காலத்துல ஆக்சுவலா நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல பாவம் சரிவடைஞ்சு கிடக்கு.
பாவம் இவருடைய பங்குகள் சமீபத்திய குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல லாபம் என்பதுதான் காமிச்சிருக்கு. இருந்தாலும் பாவம் இவருக்கு வந்து 50% இவர் வாங்கின விலையிலிருந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் குறைஞ்சிருக்கு அப்படின்றது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான விஷயம்தான். அதாவது இப்ப கூட பெருசா பிரஷர் இல்ல. கடந்த 2-3 வருடமாக ஸ்டாக் மார்க்கெட் இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து லோயஸ்ட் பிரைஸ்ல இருக்கு நிப்டி. ஒருவேளை அடுத்தடுத்த வாரங்கள்ல இந்த ஈரான் வார் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, எஃப்ஐஸ் திரும்ப வந்து வெறும் 10,000 கோடி பணத்தை போட்டாங்கன்னா போதும், நிப்டி 1000 பாயிண்ட்டுக்கு மேல ஏறிடும். அல்லது அதுவும் இல்ல, க்ரூட் ஆயிலினுடைய விலை ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, அதனால நம்மளுடைய மார்க்கெட் ஏறுது, ஈரான் வார் நிக்குது, அதனால நம்ம மார்க்கெட் ஏதோ ஒரு காரணத்தினால ஒருவேளை நம்மளுடைய நிப்டி 1000-2000 பாயிண்ட் ஏறி அப்பவும் இந்த பங்குகள் மேல வரலினா தான் பயங்கர பிரஷரா இருக்கும். என்னடா இது, வாங்கி வச்ச ஷேர் 2 வருஷமா ஏறல, இப்ப மார்க்கெட் ரெக்கவரி ஆயிருக்கு, இப்பவும் ஏறலைனா தான் பயங்கர பிரஷரா இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி 30 lakhs 40 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, பல வகைகள் ஹெட்ஜிங் என்பது பண்ணிக்குவாங்க. புட் ஆப்ஷன் போன்ற விஷயங்கள்லாம் வாங்கி ஹெட்ஜிங் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அல்லது கவர்டு கால் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சில ஸ்ட்ராட்டஜியில உபயோகப்படுத்துவாங்க. அல்லது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கேஷ் செக்யூர்டு புட் ஆப்ஷன் போன்ற ஸ்ட்ராட்டஜிகளை சில ட்ரேடர்கள் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து 10 லட்சத்தை தாண்டிட்டீங்கன்னாவே லெஜெண்ட் தான். அதை வச்சு ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதான் கான்ஃபிடன்ஸ். ஸோ அதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரியான சில ஸ்ட்ராட்டஜிகளை தெரிஞ்சு வச்சுக்கணும். அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்க நம்பாம ஒரு 3 ஸ்டாக்குகளுக்கு பதுவா ஒரு 10 ஸ்டாக்குகளாவது ஏதாவது வச்சு ஏதாவது யோசிச்சு பார்த்துருந்துருக்கணும். ஸோ பார்ப்போம், இந்த ஸ்டாக் மார்க்கெட் என்பது உங்களுக்கு உதவி செய்தா? ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் வார க்ளோஸ் பண்ணி அல்லது க்ரூட் ஆயில் கிராஷ் ஆகி அல்லது எஃப்ஐஎஸ் திரும்ப ஒருவேளை வாங்க வந்து நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு இது ரெக்கவரி ஆகுதுன்னு வச்சுங்களேன், அதுவாது உங்களுக்கு உதவி செய்தா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உண்மையிலேயே இதெல்லாம் மனசுக்கு கஷ்டமான சூழ்நிலை. 2 வருஷமா ஈக்விட்டி மார்க்கெட்ல அட லாபம் வராட்டி பரவாயில்ல, 50% இறங்கி கிடக்குது அப்படின்றது எவ்வளவு வருத்தம் பாருங்க. இன்னொரு நண்பர் என்ன ஐடியா பண்றாருன்னா, அவர்கிட்ட லேண்ட் சம்பந்தப்பட்ட சொத்து இருக்கு. அதை கொண்டு ஏதாவது ஒரு பேங்க்ல வச்சா அவன் 9% வட்டிக்கு 4 கோடி பணம் கொடுப்பான். அந்த 4 கோடி கொண்டு போய் ஏதாவது 12% இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஸ்டாக்குகள், இப்ப ஷேர் மார்க்கெட்ல வந்து 12% வட்டி தரக்கூடிய ஸ்டாக்குகள்னு பாத்தீங்கன்னா இந்த கேப் இன்விட், பிஜி இன்விட் போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் என்பதெல்லாம் சிலது இருக்கு. அது ஒவ்வொரு வருஷமும் தருவானா அப்படின்றது வருஷம் ஸ்டார்டிங்ல தான் தெரியும். அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணுவான்றது அடுத்த வருஷம் தான் சொல்லுவான். இப்படியே நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் தான் அவன் 12% கொடுக்குறான் அப்படின்றது தெரியும். அதுக்கு அடுத்த வருஷம் 12% கொடுக்குறானா அல்லது 12ல இருந்து 8% அல்லது 9% குறைக்கிறானா அப்படின்றது தெரியாது. பட் எனிவே இவங்க வந்து 4 கோடி தூக்கி ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டா அவன் 12% வந்து எனக்கு வட்டி கொடுப்பான். அப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன? 3% வட்டி வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். நீங்க என்னங்க இப்படி யோசிக்கிறது? அந்த காலத்திலேயே எங்க ஊர்ல வந்து பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து தங்க நகை லோன், விவசாய பூமியை வச்சுட்டு தங்க நகை லோனை வாங்கணும்னு வச்சுங்க, அது என்ன பர்சன்டேஜ் எனக்கு தெரியல, 0.75 6 தெரியல, 0.7 கூட வச்சுங்க, அல்ல 7% வட்டின்னு வச்சுங்க. அங்க வச்சு ஒரு பேங்க்ல விவசாய லோனை வாங்குவார். அதை கொண்டு போய் இன்னொரு பேங்க்ல கிட்டத்தட்ட 10%, 9.5% என்னமோ வட்டி வரும். அந்த பேங்க்ல கொண்டே வைப்பார். ஸோ இவர் வைக்கிறதும் பேங்க்ல, அந்த பேங்க் கண்டிப்பா இவரை விடாது, கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிடும் ஒவ்வொரு மாசம். அதே மாதிரி இவர் கொண்டு போய் வைக்கிறதும் ஒரு பேங்க்ல, அங்கிருந்தும் கண்டிப்பா மாதமான வட்டி என்பது வந்துடும். ஸோ இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் 3% என்பதெல்லாம் அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க. பேங்குகளே இந்த வேலையை தான் பண்ணுது. நம்மளுக்கு வந்து பர்சனல் லோன் கொடுக்குது, நம்மளுக்கு பேங்க் லோன் கொடுக்குது, வெஹிக்கிள் லோன் கொடுக்குது. எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குது? ஒரு 12% கொடுக்குது, 15% பர்சனல் லோன்ல 18% கூட கொடுக்குறாங்க. நம்ம கிட்ட அப்படி வட்டிக்கு பணத்தை வாங்கி பேங்க்ல பணம் போட்டு டெபாசிட் பண்ணவங்களுக்கு வெறும் 5%, 3% வட்டி அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிற கான்செப்ட்லாம் எத்தனையோ பேர் பண்றாங்க. அதனால நீங்க புதுசு கிடையாது. நீங்க வந்து யாரும் யோசிக்காத நீங்க யோசிக்கல. ஆனா அவங்க எல்லாம் ஒரு லீகல் ஸ்ட்ரக்சர்ல பண்றாங்க. அந்த தாத்தா கூட பாத்தீங்களா, விவசாய லோன் வாங்குறது ஒரு பேங்க்ல, அந்த பணத்தை கொண்டு வைக்கிறது இன்னொரு பேங்க்ல அப்படின்னா அவங்க எல்லாமே லீகல் ப்ராசஸ்ல பண்றாங்க. ஆனா நீங்க வந்து அந்த லீகல் ப்ராசஸ் செயினை உடைச்சு மார்க்கெட் ரிஸ்க் இருக்கக்கூடிய, டிவிடெண்ட் ஈல்டு ரிஸ்க் இருக்கக்கூடிய, டிவிடெண்ட் ஹிஸ்டரி நல்லா இருக்கும், ஆனா அடுத்த வருஷத்துக்கு கொடுப்பானான்றது ஒவ்வொரு வருஷம் போய் அவன் மீட்டிங்ல செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இப்ப இந்த பிஜி இன்வெர்ட் எல்லாம் கடந்த 4-5 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்க 12%. திடீர்னு அடுத்த வருஷம் வந்து 9% குறைச்சிட்டு என்ன பண்ணுவீங்க? ஸோ நீங்க போய் ஒவ்வொரு வருஷமும் செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். எனிவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்க யோசிச்சு பார்க்கறதுல வந்து ஒரு சைடு வந்து லீகலா இருக்கு, இன்னொரு சைடு வந்து மார்க்கெட் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யோசிச்சு பார்க்குறாங்க. பட் இது மாதிரி ஐடியா நீங்க யோசிச்சு பார்க்கறது ஒன்றும் புதுசு கிடையாது. எத்தனையோ பேர் யோசிச்சு இதுக்கு முன்னாடி எல்லாம் செயல்படுத்தி இருக்காங்க. பட் அது எல்லாமே வந்து லீகலா இருக்க ஒரு லீகல் ஆர்கனைசேஷனா இருக்கு. நீங்க வந்து இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல மார்க்கெட் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்பது வந்து அது ரிஸ்க் தான். ஸோ உங்களுடைய பிளான் வந்து நீங்க ஆக்சுவலா 2 நாளைக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்க இந்த பிளானை எப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியப்படுத்துங்க. அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பணம் வந்து லேண்டில் இருக்கிற வரைக்கும் எதுவும் பிரச்சனை இருக்காது. அந்த லேண்டை வித்து கேஷா மாத்தி வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு வீட்டுக்காரர் வந்து ஏதாவது ஒரு இப்போ உங்களுடைய வீட்டுக்காரரே ஏதாவது ஒரு வேலைக்காக கேட்குறாரு, குடுமா ஒரு 10 ஒரு 10 லட்சம் 1 கோடி குடுமா, நான் ஒரு சின்ன வேலையை பார்த்துட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டிலே பண்ணி விட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி லேண்டை திருப்புவீங்க? அடடா நண்பர்களே, நீங்க பல பேர் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் மூலியமாக பல்வேறு ஸ்டாக்குகள், ஒரு நண்பர் ஐடிசி ஸ்டாக்லாம் இறங்காது திரும்பி ஏறிடும் நினைச்சு எடுத்திருக்காரு. ஆனா மார்க்கெட்ல அவருக்கு நினைச்சதுக்கு பதுவா அப்படியே ஹாக்கி ஸ்டிக்கை திருப்பி போட்ட மாதிரி அவன் பாட்டுக்கு அப்படியே கீழே இறங்கிட்டான். நான்லாம் ஒரு காலத்துல ஹாக்கி டீம்ல கேப்டன் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது. எனிவே, ஸோ அப்ப இந்த பங்கு அவர் நினைச்சதுக்கு மாறி கீழே இறங்கிடுச்சு. இப்படிதான் நிறைய பேர்த்துக்கு போய்கிட்டு இருக்கு ஒரு மாசமா. ஸோ இப்போ மார்க்கெட் அடுத்த வாரத்தில் 3 விஷயங்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். க்ரூட் ஆயிலினுடைய வீழ்ச்சி, ட்ரம்ப் அவர்களுடைய ஈரான் முடிவுரை, அதே மாதிரி எஃப்ஐஎஸ் திரும்பி வாங்க வருது. ஸோ ஒரு மாசமா இறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் வெறும் ஒரு 10-20% ஏறிட்டானா கூட பல பேர் தப்பிச்சு ஓடி வந்துருவாங்க. நடக்குதா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, நம்மளால வாரத்துக்கு ஒரு முறை தான் நம்ம நண்பர்களுடைய கமெண்ட் படிக்க முடியுது. ஆனா அதுல வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல தகவல்களை நம்ம பேசுறோம். சில தகவல்கள் விட்டு போயிருது. பட் இந்த நண்பர் வந்து இல்ல, நீங்க கண்டிப்பா இதை ஷேர் பண்ணியே தீருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 2021 இருந்து இவர் தான் கெட்டதும் இல்லாம தன் ஃப்ரெண்டும் கெட்டு போனார் அப்படின்ற மாதிரி 2021 இருந்து இவருடைய ஃப்ரெண்டும் வந்து ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஃபுல்லா லாஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து அவர் வந்து ஸ்விங் ட்ரேடிங் என்பது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் மினிமம் ப்ராஃபிட் என்பது வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமே அந்த ஸ்விங் ட்ரேடிங் விடவும் இன்னுமே லாங் டேர்ம்னா ஒரு வருஷத்துக்கு மேல வாங்கி ஒரு 3 மாசத்துக்குள்ள 1 மாசத்துக்குள்ள கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ற மாதிரி இல்ல, லாங் டேர்ம்ல ஒரு வருஷத்துக்கு மேல வந்து வச்சிருந்து 50 ஷேர் டைவர்சிஃபை பண்ணிருக்காங்க. ஒரு நண்பர் கூட 3 ஷேர்ல போய் 30 லட்சம் ரூபாய் போட்டு மாட்டிக்கிட்டாரு பாத்தீங்களா? ஆனா இவர் என்ன பண்றாருன்னா மொத்தம் 50 ஷேர் பிளான் பண்ணிக்கிறார். இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ல 50 ஷேர்ல முதலீடு பண்ணணும். அதுல 10 லார்ஜ் கேப், 20 மிட் கேப், 20 ஸ்மால் கேப், ஆக மொத்தம் 50 ஷேரு. ஒவ்வொரு ஷேர்லயும் ஒரு 100 ஷேராவது சேர்த்திடணும். அப்புறம் 2030 வரைக்கும் பொறுத்து இருந்து அப்புறம் லாபத்துக்கு வரும்போது கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் பிளான் பண்ணியிருக்காரு. இவர் பிளான் பண்ணியிருக்கிறது வந்து பெரும்பாலும் இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள்ல பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுடைய மார்க்கெட் பொட்டன்ஷியல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 2020 இருந்து கணக்கு எடுத்துக்கணும். நம்ம அதுக்குன்னு 2010, 2000 எல்லாம் போயிடக்கூடாது. 2020 இருந்து 2024 வரைக்கும் நம்மளுடைய மார்க்கெட்னுடைய பொட்டன்ஷியல் வந்து பல்வேறு மியூச்சுவல் ஃபண்டுகளே தங்களுடைய என்ஏவியை 50% இருந்து 100% 2-3 வருஷத்துக்குள்ளேயே பணத்தை டபுள் பண்ணி விட்ட சம்பவங்கள்லாம் நடந்தது. அப்போ புல் மார்க்கெட்ல இருந்தோம். அதுக்கப்புறம் இப்ப மார்க்கெட் எவ்வளவோ சோதனை காலம் 2025 இருந்து இப்ப 26 வரைக்கும் இந்த 2 வருஷத்துல வந்து இவ்வளவு சோதனை காலம் இருந்தாலும் நம்ம மார்க்கெட்ல பல்வேறு பங்குகள் ஒரு 50% இருந்து 80% வரைக்கும் இறங்குறான். இறங்கிட்டு மறுபடியும் அதே லெவல்ல இருந்து ஒரு 40% 60% ஏறக்கூடிய விஷயம் என்பதெல்லாம் கடந்த 2 வருஷத்துல மார்க்கெட் ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய சமயத்துல கூட பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம மார்க்கெட்ல பொட்டன்ஷியல் என்பது குறைஞ்சது ஒரு 6 மாச பீரியட்ல கூட ஒரு 40-50% இறங்குவதோ ஏறுவதோ வாலட்டிலிட்டி என்பது வருது. மார்க்கெட் மோசமா இருக்கக்கூடிய சமயத்துல கூட. மார்க்கெட் நல்லா இருக்கக்கூடிய சமயத்துல எல்லா பெரும்பாலான பங்குகள் மேல் நோக்கி ஏறி நம்ம பார்த்திருக்கோம். இது 2021 இருந்து ஸ்டாக் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால உங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஜேர்னில இந்த மார்க்கெட் வந்தாலோ அல்லது இதே மார்க்கெட் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க
பல முறை முதலீடுகள் என்பது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு முறை லாபம் என்பது வர்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஆண்டவன் உதவி செய்வாராக. சரிங்க நண்பர்களே, மார்க்கெட்டை பத்தி அடுத்த வாரத்துல என்ன நடக்கும்னு நினைச்சு பார்க்கும் பொழுதே ஒரே குஷியா இருக்கு. நாராயணா என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி குஷியா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை ஸ்லோவா ஆரம்பிச்சு, ஏன்னா பாவம் இந்த ஆப்ஷன் செல்லிங் பண்ணவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமையே பாவம் துண்டை போட்டிருப்பாங்க. திங்கக்கிழமை ஒரு நாள் ஏதாவது ஒரு 200 பாயிண்ட் கீழே வராதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உதவி செய்வற மாதிரி இந்த மார்க்கெட் தாயுள்ளம் கொண்டு மெதுவாக அப்படியே 100 150ன்னு அப்படியே மேலே வந்து ஒரு 24,000 வந்து ஒரு 2 நாள் நின்றுட்டு அப்புறம் வெள்ளிக்கிழமை எண்ணிக்குள்ள ஒரு 24,500 வந்துருச்சுன்னா எல்லாருக்குமே மகிழ்ச்சி, யாருமே இதில் வருத்தப்பட மாட்டாங்க. ஆனால் திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே குப்புன்னு ஏற்றிட்டான்னா பாவம் பல கரடிகளுக்கு கும்பாயிடும். பார்ப்போம் நாளை என்ன நடக்குது அப்படின்றது. நன்றி, வணக்கம்.